அது சரியா கர்நாடக மாநிலத்தில் சிவமோகா மாவட்டத்தில் இருக்கிற பத்ராவதி அப்படின்ற ஒரு சின்ன டவுன். இந்த டவுனை சுற்றி பார்த்தா காகித தொழிற்சாலை, கரும்பு தொழிற்சாலை, இதை தவிர 800 வருஷம் பழமையான லட்சுமி கோயில்னு சொல்லிட்டு சுத்து வட்டார மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு டவுனாக தான் இந்த பத்ராவதி டவுன் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த பத்ராவதி டவுன் இந்த சுத்து வட்டார மாவட்டத்தெல்லாம் தாண்டி இந்திய முழுக்க எப்ப தெரிய ஆரம்பிச்சதுன்னா சரியா 2020 ஜனவரி மாசத்துல தான். இந்த பத்ராவதி என்கின்ற அழகான டவுன்ல தான் 36 வயதில் இருந்த பிரகாஷ் பாபு தன்னுடைய சொந்த வீட்டில் தன்னுடைய சொந்தமான டொயோட்டோ எத்தியாஸ் காரை டாக்ஸி ஓட்டினபடி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தன்னுடைய மனைவியான ஃப்ளோரா நான்சி கூட வாழ்ந்துகிட்டு வராரு. மேற்கொண்டு இந்த பிரகாஷ் பாபுக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க. முதலாவது பிரசன்னா ராஜு, இரண்டாவது பிரான்சிஸ். இதுல பிரசன்னா ராஜுக்கு திருமணம் ஆயிட்டதுனால அவர் தனி கூடத்தனமா இருக்காரு. மேற்கொண்டு தம்பியான பிரான்சிஸுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாததுனால இந்த பிரகாஷ் பாபுடைய வீட்டில் தான் அதிக நேரம் தங்கியிருப்பாரு. இந்த பிரகாஷ் பாபு அவருடைய தொழில ரொம்ப நேர்மையா இருக்கிறதுனால எனி டைம் இவர் பிஸியா தான் இருப்பாரு. மேற்கொண்டு இவருடைய மனைவியான ஃப்ளோரா நான்சியுமே பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல நர்ஸாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லைஃபை தான் இந்த பிரகாஷ் பாபுவும் ஃப்ளோரா நான்சியும் அந்த பகுதியில் எந்தவித பிரச்சனையும் இல்லாம தங்களுடைய சொந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. இப்படி நல்லா பிரகாஷ் பாபுடைய லைஃப் போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் அவர் எதிர்பார்க்காத அந்த ஒரு நாளும் எட்டி பார்க்க ஆரம்பிச்சது. பிரகாஷ் பாபு ரொம்ப அமைதியான ஆளுங்கிறதுனாலையும் நேர்மையான ஆளுங்கிறதுனாலையும் அவருடைய கஸ்டமர் அவரை நம்பி இவர்கிட்ட போனால் நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக இவரையே புக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே சமயம் இவருக்கு வெளியூர்லாம் ஆர்டர் வரதுனாலையும் ரொம்ப பிஸியான ஆர்டர்லாம் இவருக்கு இருக்கிறதுனாலையும் பல நாட்கள் வெளியூர்லேயே கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சுது. அதே சமயம் என்னதான் இவர் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இந்த கார் ஓட்டி சம்பாதிச்சாலும் அதில் கஷ்டம் இருந்தாலும் கூட அதை வெளியில் யாருக்கிட்டையுமே காட்டிக்க மாட்டார். இப்படி இவருடைய லைஃப் ரொம்ப பரபரப்பாகவும் கடினமாகவும் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் சரியா ஜனவரி 15, 2020 அன்னைக்கு ஒரு வழக்கமான ஒரு நாள் மாதிரி தான் விடியும் அப்படின்னு நினைச்சு எழுந்ததுமே அன்றாட வேலைகளை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தனக்குன்னு கொடுக்கப்பட்ட தனக்குன்னு வந்த அந்த சவாரிகள் எல்லாத்தையுமே ஒன்னா முடிச்சுட்டு அன்றைய தினம் ஈவினிங் நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அதுக்கப்புறம் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா உட்காந்து சிரித்தபடியா அன்றைய நாள் இரவு உணவை முடிச்சுட்டு அவங்க பெட்ரூம்க்கு தூங்க போயிருந்திருக்காங்க. அப்படி அவங்க தூங்க போன ஒரு 2 மணி நேரத்திலேயே சரியா ஒரு 11:30 மணிக்கெல்லாம் அந்த வீட்டோடைய டோரை யாரோ தட்டுற மாதிரியான ஒரு சத்தம் இந்த 2 பேருக்கும் கேட்டிருந்திருக்கு. அரை தூக்கத்தில் இருந்த இந்த 2 பேரும் யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துச்சு தான். பட் ஃப்ளோரா நான்சிக்கு அந்த நேரத்தில் என்னவா இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் கதவை திறக்கிறது சரியா படலை. அதுவும் அந்த டோரை தட்டுற ஆள்கிட்ட இருந்து எந்தவித சத்தமுமே வரவே இல்லையே, எதுக்காக டோரை மட்டும் தட்டுறாரு, அதனால நம்ம திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திரிக்காமலே அப்படியே தான் படுத்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் தூக்கத்தில் இருந்து அந்த சத்தத்தை கேட்டு எழுந்த இந்த பிரகாஷ் பாபு யாருடா அது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தன்னுடைய பெட்ரூம்ல இருந்து கிளம்பி அந்த டோரை திறந்துட்டு வெளியில பார்க்கும்போது தான் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த இடத்துல நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இமிடியேட்டா தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்லாம அந்த வீட்டை தாழ்பால் எதுவும் போடாம சும்மா சாத்திட்டு அங்கிருந்து அந்த ஆட்டோ டிரைவர் கூட போயிருந்திருக்காரு. சரி, தன்னுடைய மனைவியும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஒருவேளை இவருக்கு ஏதாவது அர்ஜென்ட்டா சவாரி வந்திருக்கலாம், அதனால தான் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு அவங்க அந்த தூக்கத்திலேயே எழுந்து கூட போய் பார்க்காம அப்படியே தூங்கி இருந்திருக்காங்க. எப்படியும் தன்னுடைய கணவர் விடியறதுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நிம்மதியா அவங்க தூங்கி இருக்காங்க. ஆனா மறுநாள் காலையில எழுந்து பார்க்கும்போது இந்த பிரகாஷ் பாபு வீடு வந்து சேரவே இல்லை. இதனால பதட்டமான ஃப்ளோரா நான்சி உடனடியாக தன்னுடைய கணவருக்கு கால் பண்றாங்க. அப்போ அவர்கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னடா அது, நமக்கு ஏதாவது மெசேஜ் போட்டிருக்கலாமே, ஏன் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடையே அவங்களுடைய வீட்டில் இருந்து வெளியில வந்து பார்க்கும்போது தான் அங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா தன்னுடைய கணவர் சவாரிக்கு தான் எங்கேயோ வெளில போயிருக்காரு அப்படின்னு நினைச்ச அந்த பெண்மணிக்கு தன் கணவனுடைய அந்த டொயோட்டோ எத்தியாஸ் காரை பார்த்ததுமே ஒரு பெரிய பூகம்பம் தான் அவங்களுடைய மனசுல வெடிக்க ஆரம்பிச்சது. முக்கியமா அந்த இடத்துல அவங்க காரை பார்த்ததும் கார் இல்லாம அப்படி எங்க தான் போனாரு, ஏன் வீட்டுக்கு சேரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட எல்லாம் கால் பண்ணி பாக்குறாங்க. அதே சமயம் சில இடங்கள் எல்லாம் போயிட்டு தேடி பாக்குறாங்க. பட் அப்பவுமே பிரகாஷ் பாபுவை இவங்களால கண்டே பிடிக்க முடியல. சரி, ஒருவேளை அவர் ரொம்ப பிஸியா இருக்கலாம், அவரா
எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவாரு. ஒருவேளை யாராவது அவங்களுடைய காரை ஓட்டுறதுக்காக டிரைவர் வேலைக்கு தன்னுடைய கணவரை கூட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த ஃப்ளோரா நான்சியும் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அன்றைய நாள் சூரியன் மறைந்து இருட்ட ஆக்கிரமித்த நேரத்துல இவங்களுடைய மனசுக்குள்ள அந்த படபடப்பு இன்னும் அதிகரிக்க தான் ஆரம்பிச்சது. இன்னும் கணவரை காணும், இங்க தான் போனார் அப்படின்ற ஒரு பதட்டமும் ஒரு பயமும் அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல எழ ஆரம்பிச்சது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாள் காலை வரைக்குமே வெயிட் பண்றாங்க. அப்பவுமே பிரகாஷ் பாபு கிட்ட இருந்து எந்தவித ஃபோன் காலும் வரல. ஏன் அந்த டைம்ல ஃபோன் பண்ணி பார்த்தா கூட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அதே சமயம் அவங்க சொந்தக்காரங்க கிட்டயோ அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கஸ்டமருக்கெல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது யாருமே நாங்க பிரகாஷ் பாபுவை புக் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் அந்த பெண்மணிக்கு வர வர இன்னும் பயம் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இந்த நேரத்துல தான் அந்த வீட்லயே ஒரு தம்பி வந்து தங்கியிருப்பாருன்னு சொன்னல பிரான்சிஸ், அவர் வந்து தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 15 நாட்கள் கழித்து ரிட்டர்ன் ஜனவரி 18ஆம் தேதி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் தன்னுடைய அண்ணன் காணாம போயிட்டாரு அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டதும் இமிடியேட்டா தன்னுடைய அண்ணனுக்கே கால் பண்ணி பார்க்கறாரு. அப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணனான பிரகாஷ் ராஜுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அதன் பிறகுதான் பிரகாஷ் பாபுவோடைய மனைவி பிளஸ் அந்த 2 தம்பிகள் அப்படின்னு இந்த 3 பேரும் சேர்ந்து பிரகாஷ் பாபுவை பல இடங்கள்ல தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்க தேடியுமே யாருடைய கண்ணுக்கும் இந்த பிரகாஷ் பாபு சிக்கவே இல்லை. இதனால் பதட்டமான அந்த தம்பியான பிரான்சிஸ், நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடலாம். ஏன்னா 3-4 நாட்கள் கிட்ட ஆகிட்டு இன்னும் ஒரு வீடு வந்து சேரலை, நம்ம எதுக்கும் கொடுக்கறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பிரகாஷ் பாபுவோடைய மனைவியும் டைரெக்டாக தன்னுடைய இந்த 2 கொழுந்தனார்களை அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பேப்பர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அழுதபடியே தன்னுடைய கணவரை காணும், யாரோ வந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு கூப்பிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் வீடு வந்து சேரல அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அன்னைக்கு பிரகாஷ் அப்படி எங்க தான் போனாரு, என்னதான் ஆனாரு, போலீஸ் அதிகாரிகளால பிரகாஷ் பாபுவை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? நள்ளிரவு 11:30 மணி வாக்குல இந்த பிரகாஷ் பாபுவை யாரு தான் வந்து அழைச்சிட்டு போனது? 2020 கர்நாடக மக்களால மறக்கவே முடியாத ஒரு மர்மமான திகில் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம தெள்ள தெளிவா அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். பிரகாஷ் பாபுவை போலீஸ் கண்டுபிடிக்க போகிறாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உண்மையாகவே உங்களை மாதிரி கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது நீண்ட நாட்களாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பேப்பர் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸரான மஞ்சுநாத் அப்படின்றவர் இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார். குறிப்பாக அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அவர் எங்கெங்கெல்லாம் போனார், அவருடைய மொபைல் நம்பர் என்ன, கடைசியாக அவர் என்ன மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அவருடைய அங்க அடையாளங்கள் என்ன, அவருடைய வயது என்ன, அவருடைய ஹேர் கலர் என்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த குடும்பத்துக்கிட்ட விசாரணை பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் சைடில் இருந்துமே பல இடங்கள்ல இந்த பிரகாஷ் பாபுவை தேடி பார்க்குறாங்க. பல ஆட்டோ ஸ்டாண்ட் டாக்ஸி டிரைவர் கிட்டலாம் விசாரணை பண்ணுறாங்க. ஆனால் யார்கிட்ட இருந்தும் இந்த பிரகாஷ் பாபுவை பத்தின எந்தவித லீடுமே இந்த போலீஸ் ஆபீசருக்கு கிடைக்காமலே போகுது. இப்படி அவங்க எந்த லீடுமே கிடைக்காம குழம்பி போயிருந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற தாரிக்கரே என்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. அந்த இன்ஃபர்மேஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 17ஆம் தேதி, அதாவது இந்த பிரகாஷ் பாபு காணாம போன அடுத்த 2 நாட்கள் கழித்து ஜனவரி 17ஆம் தேதி இந்த தாரிக்கரா அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு கால்வாய் கிட்ட பொதுமக்கள்ல ஒரு சில பேர் நடந்து போனதாகவும், அந்த நேரத்தில் ஏதோ அந்த ஆத்து தண்ணியில மிதந்துகிட்டு வரதை பார்த்துட்டு சம்திங் ஏதாவது மூட்டையா இருக்கலாம், யாராவது பழைய துணியை போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சதாகவும், அதுக்கப்புறம் அந்த பொருள் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும் போது அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி நல்லா உத்து பார்த்த போதுதான் அது ஒரு மனிதனுடைய சடலம் அப்படின்னு தெரிய வந்ததாகவும், அதுக்கப்புறம் நாங்களும் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தோம். அப்போ பயங்கரமான ஒரு துர்நாற்றத்தோட அழுகி போன நிலையில ஒருத்தருடைய சடலத்தை நாங்கள் மீட்டெடுத்தோம். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 30ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கலாம். அவருடைய முகமே பயங்கரமா அந்த தண்ணியில ஊறி போய் வீங்கி போயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் அந்த தண்ணியில ஊறி போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு. அவருடைய உடம்பும் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருச்சு. இதனால போஸ்ட்மார்ட்டத்துக்காக பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். இந்த மாதிரி அங்க அடையாளத்தோட யாராவது மிஸ்ஸிங் ஆயிருக்காங்களா, அப்படி மிஸ்ஸிங் ஆயிருந்தா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்குலர் வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வர மாதிரி தான் இந்த பேப்பர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்து அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர் சம்திங் இது ஏதோ இந்த பிரகாஷ் பாபுவோடைய அங்க அடையாளத்து கூட ஒத்து போகுதே அப்படின்னு நினைச்சு இமிடியேட்டா இந்த பிரகாஷ் பாபுவோடைய தம்பிகளுக்கு தகவலை கொடுக்குறாங்க. அதுல இந்த பிரான்சிஸ் மற்றும் பிரசன்னா ராஜு உடனடியா இந்த தாரிக்கரை போலீஸ் ஸ்டேஷனை கான்டாக்ட் பண்றாங்க. அவங்க ஒரு சில போட்டோஸை 2 பேருக்கும் வாட்ஸ்அப் மூலியமா அனுப்புறாங்க. அதை பார்த்ததுக்கு பிறகு எங்களுக்கு என்னவோ என்னுடைய அண்ணன் மாதிரி தான் இருக்கு, நேரில் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சடலத்தை வைத்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த கால்வாயில இருந்து மீட்டெடுக்கப்பட்ட அந்த சடலத்தை பார்த்துட்டு இது தன்னுடைய அண்ணனான பிரகாஷ் பாபு தான் அப்படின்னு இந்த தம்பிகள் 2 பேரும் அழுதபடியே அடையாளம் காட்டி இருந்திருக்காங்க. அந்த கால்வாயில அந்த நேரத்தில் தண்ணி அதிகமாக போகாததுனால நீர் ஓட்டம் ரொம்ப கம்மியாகவும் தண்ணியும் கொஞ்சம் கம்மியாகவும் தான் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் அது மேற்கொண்டு அடிச்சுட்டு போகாம ஒரு இடத்துல தேங்கி நின்னதா போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க. இப்போ போலீஸ் அதிகாரிகள் அது பிரகாஷ் பாபு தாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டதுனால இமிடியேட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தண்ணியில இவர் மூழ்கினதுனால தான் இவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரகாஷ் பாபுக்கு தேவையான எல்லா இறுதி சடங்குகளையும் அந்த குடும்பத்தார்கள் ரொம்ப மன இருக்க அழுதபடி தான் அது எல்லாத்தையுமே ஜனவரி 25ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையுமே நடத்தி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்குல 2 போலீஸ் ஸ்டேஷன் ஆபீசரும் சில முயற்சிகள்லாம் எடுத்து பார்க்கறாங்க. ஃபைனலி இந்த கேஸ் வந்து தாரிக்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இந்த பேப்பர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இந்த பேப்பர் டவுன் போலீஸ் ஆபீசர் தான் எதுக்காக இவர் அங்க போனாரு, அன்றைய தினம் இவரை யாரு கூப்பிட்டு போனது, அந்த ஆளுடைய அங்க அடையாளங்கள் என்ன, எதுக்காக இந்த தாரிக்கரை அப்படின்ற பகுதிக்கு போகணும், ஒருவேளை அவருக்கு மன கஷ்டம் இருந்து அவர் தண்ணியில குதிச்சு இறந்து போயிட்டாரா, அப்படி இல்லைன்னா யாராவது அடிச்சு கொலை பண்ணிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா யாராவது வேணும்னே அவரை வந்து அந்த தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்களா அப்படின்ற எக்கச்சக்கமான கொஸ்டினோட இந்த வழக்குடைய விசாரணையை இன்னும் வேகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. குறிப்பா இந்த இறந்து போன பிரகாஷ் பாபுடைய மனைவி தான் பிரகாஷ் பாபுவை கூட்டு போன சம்பந்தப்பட்ட நபரை லேசா உங்களுடைய பெட்ரூம்ல இருந்தபடி பார்த்ததா போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி இருந்தன்னு சொல்லப்பட்டதுனால சுத்து வட்டாரத்தில் எங்கெங்கெல்லாம் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் பிரகாஷ் பாபுடைய லாஸ்ட் மொபைல் கால் ரெக்கார்ட்ஸுமே செக் பண்ணி பார்த்ததுல இந்த தாரிக்கரை அப்படின்ற பகுதி கிட்ட தான் காட்டியிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மொபைலும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தாரிக்கரை என்ற பகுதியில் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா இவருக்கு நண்பர்களோ எதிரிகளோ யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய தம்பிகளும் தாமாகவே முன் வந்து அவங்களும் ஒரு சில விசாரணைகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. பட் என்னதான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படி விசாரணை பண்ணாலும் அவங்களுக்கு கிடைச்சது என்னன்னா இந்த பிரகாஷ் பாபுக்கு எந்த ஒரு எதிரிகளுமே கிடையாது. யாருமே அப்படி வந்து கூப்பிட்டு போன மாதிரியான எந்தவித தடயமும் போலீஸுக்கும் கிடைக்கவே இல்லை. அதே சமயம் அந்த கால்வாய் இருக்கிற இடத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் காடு பகுதியாகவும் எந்தவித சிசிடிவியும் இல்லாத ஒரு பகுதியாகவும் தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரகாஷ் பாபுவை விரும்பாத யாரோ ஒருத்தர் தான் இவரை பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்த கால்வாய்க்குள்ள தள்ளி விட்டு கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. ஸோ இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் அந்த தம்பியங்கிட்ட விசாரணை பண்ணப்போ பிரகாஷ் பாபுக்கு அப்படியே நீச்சல்லாம் தெரியும், அப்படி தள்ளி விட்டு இருந்தாலும் நீச்சல் அடிச்சு வந்திருப்பாரு, சம்திங் இதுல எனக்கு சரியா படவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் போலீஸுக்கும் எந்தவித லீடும் கிடைக்காததுனாலையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் அவர் தண்ணியில மூழ்கி தான் இறந்து போயிட்டாருன்னு சொல்லப்பட்டதுனால இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரணை பண்றதுல அவங்க எந்த விருப்பமும் காட்டவே இல்லை. மேற்கொண்டு இந்த குடும்பத்தில் இருந்த ஆட்களும் அன்னைக்கு ஒருவேளை அவர் நீச்சல் அடிக்காம விட்டுருந்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆழம் அதிகமா இருந்திருக்கலாம், அதனால அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நினைச்சிட்டாங்க. பட் இன்னொரு பக்கம் பிரகாஷ் பாபுவோடைய கடைசி தம்பியான பிரான்சிஸுக்கு மட்டும் சம்திங் ஏதோ உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. தன்னுடைய அண்ணன் அப்படி பண்ற ஆளே கிடையாது, எல்லார்கிட்டையும் கைண்டா தானே பேசுவான், அவனுக்கு ஏதோ சம்திங் ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய உள்ளுணர்வு மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. பட் இந்த உள்ளுணர்வுக்கு பதில் சொல்ற விதமா தான் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அவருடைய வீட்லயே நடக்க ஆரம்பிச்சுது. அது என்னன்னா தன்னுடைய அண்ணன் இறந்து போயிட்டான் அப்படின்ற எந்தவித கவலையுமே இல்லாம சகஜமா தன்னுடைய நண்பர்கள் கிட்டையும் தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்டையும் இந்த ஃப்ளோரா நான்சி போன்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த நேரத்தில் இந்த தம்பிக்கு எதனால சந்தேகம் வரலன்னா இவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ இந்த பிரான்சிஸ் தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அப்போ இந்த ஃப்ளோரா நான்சியுமே கொஞ்சம் கூட மறுப்பு தெரிவிக்காம வாங்க நம்ம இமிடியேட்டா போலாம் அப்படின்னு அழுதபடி சொல்லியிருந்திருக்காங்க. பட் இதனால தான் அந்த நேரத்தில் இந்த
பிரான்சிஸுக்கு எந்தவித சந்தேகமும் வரவே இல்லை. ஆனா இப்போ தன்னுடைய அண்ணன் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சம்திங் இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் அவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. குறிப்பா இந்த சந்தேகம் இவங்க மேல வலுப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இவர் தன்னுடைய அக்காவுடைய வீட்டுக்கு போயிட்டு 15 நாட்கள் கழித்து தான் தன்னுடைய அண்ணனுடைய வீட்டுக்கே வந்திருக்காரு. அந்த நேரத்தில் தன்னுடைய அண்ணன் காணாம போய் 3 நாட்கள் கிட்ட ஆயிட்டு. பட் அது வரைக்கும் பிரசன்னா ராஜுங்கிற இன்னொரு அண்ணன் கிட்ட இதை பத்தி தெரிவிக்கவே இல்லை. அதே சமயம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் பிரகாஷ் பாபு காணாம போயிட்டாருங்கிறத தெரிவிக்கவே இல்லை. நானா பார்த்துட்டு இதை கேட்கும்போது தான் இவங்க காணாம போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த பிரான்சிஸ்ங்கிற பையனுக்கு அப்போதான் சந்தேகமே தன்னுடைய அண்ணி மேல பாய ஆரம்பிச்சுது. ஸோ இதனால 2-3 நாட்கள் வரைக்கும் தன்னுடைய அண்ணியை மெல்லமா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முக்கியமா அவங்க பேசுற ஃபோன் கான்வர்சேஷனை ஒரு நாள் ஒட்டு கேட்கும்போது தான் எனக்கு முன்னாடி இருந்த கல்லை நான் தட்டி விட்டுட்டேன், இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்ல எந்தவித தடையுமே கிடையாது, நான் இனிமே என்னுடைய விருப்பப்படி வாழ போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இந்த பையனுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. தன்னுடைய அண்ணனை இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிச்சதும் இமிடியேட்டா அந்த மாவட்டத்தோடைய எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த கேஸை விசாரணை பண்ற போலீஸ் ஆஃபீஸரும் ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் கோர்ட்ல இருந்து வாங்கிக்கிட்டு டைரக்டா இந்த பிரகாஷ் பாபுவை எந்த கிறிஸ்துவ சிமெட்ரியில புதைச்சாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு தோண்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை பண்ணும்போது தான் இவருடைய மூச்சு குழாயில ஒரு அழுத்தம் ஏற்பட்ட மாதிரி இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை இந்த 2வது போஸ்ட்மார்ட்டம் கொடுத்ததுமே இந்த வழக்குடைய ஒரிஜினல் இன்வெஸ்டிகேஷன் இந்த இடத்துல இருந்தே ஆரம்பமானுச்சு. இப்போ போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ளோரா நான்சியோடைய மொபைல் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. சம்பவம் நடந்த நேரத்தில் அவங்களுடைய மொபைல் ஃபோன் எங்கே இருந்துச்சு, அவங்க யாராருக்கிட்டலாம் அடிக்கடி பேசியிருக்காங்க, எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஃப்ளோரா நான்சியோடைய தாய்மாமன் மகன் தான் இந்த பிரகாஷ் பாபு. இந்த பிரகாஷ் பாபுக்கும் இவங்களுக்கும் 10 வயசு கிட்ட ஏஜ் டிஃப்ரென்ஸ். அதாவது இறந்து போகிற நேரத்தில் பிரகாஷ் பாபுக்கும் 36 வயது, இந்த பெண்மணிக்கு 26 வயது. 2014 2 பேருக்கும் திருமணம் ஆயிருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு 20 வயசு இருக்கிற நேரத்தில் இந்த 2 பேரும் திருமணம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருடைய லைஃபும் நல்லா தான் ஆரம்பத்தில் தொடங்க ஆரம்பிச்சுது. பட் 2 பேருக்கும் ஆரம்பத்தில் குழந்தைகள் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் தன்னுடைய மனைவி நர்சிங் படிக்க ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய விருப்பத்துக்கு நம்ம தடையா இருக்கக்கூடாதுன்னு தன்னுடைய குடும்பம் மேற்கொண்டு இன்னும் முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக துபாய்க்கு தனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. பட் இந்த சமயத்துல தான் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் தன்னுடைய மொத்த உழைப்பையும் தன்னுடைய மொத்த வேர்வையையும் தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் செலவு பண்ண ஆரம்பிச்சாரு. குறிப்பா தன்னுடைய மனைவியை நர்சிங் காலேஜில் சேர்த்து விட்டு அந்த நர்சிங் கோர்ஸை முடிக்க வைக்கிறாரு. அதன் பிறகு அந்த பெண்மணி வேலைக்கு செல்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளுமே பண்றாரு. பட் இந்த நேரத்துல தான் 2016 பார்த்தா இவங்களுடைய அம்மா காலம் ஆயிடுறாங்க. இதனால துபாயில இருந்து தன்னுடைய வேலையை விட்டுட்டு ரிட்டர்ன் தன்னுடைய சொந்த ஊரான கர்நாடகா மாநிலத்தில் உள்ள இந்த பத்ராவதிங்கிற ஊருக்கே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி இப்ப நர்சிங் வேலைக்கு போறதுனால நாம இனிமே வேலைக்கு போக வேண்டாம், நாம இங்க ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ரொம்ப பாப்புலரா இருந்த டொயோட்டாவுடைய எத்தியாஸ் ஜிடி காரை வாங்கி வாடகைக்கு இவர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தனக்கு தெரிஞ்சவங்க திருமண நிகழ்ச்சிகள் பிளஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா பிளஸ் தன்னுடைய நண்பர்கள் மூலியமாகவும் பல சவாரிகளை பிடிச்சி தன்னுடைய பிழைப்பை இவர் நடத்திக்கிட்டு வந்தாரு. பட் இந்த நேரத்துல தான் தன்னுடைய வீட்டை சுத்தி ஒரு அப்பாச்சி பைக் அடிக்கடி சுத்திக்கிட்டு இருக்கிறத இவர் பார்த்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசலா இவர் விசாரணை பண்ணும்போது தான் தன்னுடைய மனைவியான இந்த ஃப்ளோரா நான்சிக்கும் அவங்க கூட வேலை பார்க்கிற பையனான தன்னுடைய மனைவியை விட ஒரு வயசு கம்மியா இருக்கிற ராஜசேகர் அப்படின்ற ஆளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவங்களுடைய போனையும் வாங்கி செக் பண்ணி பார்த்தப்போ 2 பேருக்கும் இருக்கிற தொடர்புகள் பத்தின விஷயங்கள் எல்லாமே இவருக்கு தெரிய வர ஆரம்பிச்சதும் பயங்கரமான ஒரு கோபம் தன்னுடைய மனைவி மேல ஏற்பட்டுச்சு. பட் அந்த நேரத்திலையும் சரி ஏதோ ஒரு சபலத்துல தன்னுடைய மனைவி பண்ணிட்டா, இதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டா அப்படின்ற நம்பிக்கையில தன்னுடைய மனைவியை மன்னிச்சு மறுபடியுமே ஒன்னா சேர்ந்து இவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்க வச்சுட்டாங்க. பட் அடிக்கடி இவர் வெளியூருக்கு சவாரிக்காக போயிட்டதுனால வீட்டுல இவ தனியா தான் இருக்கா. அந்த நேரத்துல தன்னுடைய காதலனான ராஜசேகருக்கு மெசேஜ் பண்ணி வீடியோ கால் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கா. பட் இது எதுவுமே அந்த நேரத்துல பிரகாஷ் பாபுக்கு தெரியல. பட் இருந்தாலும் வெளியில போக முடியாத
ஒரு சுச்சுவேஷனும் இந்த ராஜசேகரை மீட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இவளுக்கு ஏற்பட்டதுனால தன்னுடைய இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தடையா இருக்கிற தன்னுடைய கணவனை தீர்த்து கட்டுறது தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு ஒரு சதி திட்டத்துக்குள்ள தன்னுடைய காதலனையும் இவ இழுத்துட்டு வந்திருக்கா. எப்பேற்பட்ட கேவலமான ஜென்மன்னு பார்த்துக்கோங்க. இந்த மனுஷன் தான் நல்லா இல்லைனாலும் தன்னுடைய மனைவி நல்லா படித்து ஒரு நல்ல அந்தஸ்துக்கு போகணும் அப்படின்னு நினச்ச அவரு அந்த துபாய் வெயிலில் கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்த மொத்த காசையும் தன்னுடைய மனைவிக்கு செலவு பண்ணி அவளை படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த நாய் வேற ஒரு எச்ச நாயை பார்த்துக்கிட்டு போய் கடைசியில் அவரையே போட்டு தள்ளுறதுக்கு ஒரு சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்குது. இந்த பிரகாஷ் பாபுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இரவு நேரத்தில் தன்னுடைய உடம்பை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக பாகக்காய் ஜூஸ் குடிக்கிறது வழக்கம். ஸோ அதே சமயம் வீட்டில் அவருடைய தம்பியான பிரான்சிஸ் இருக்காருன்னு சொன்னால அவருமே ஜனவரி மாதத்தில் அவருடைய சகோதரியோடைய வீட்டுக்கு போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு வரத்துக்கு ஒரு 2 வாரம் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டாரு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்னு இந்த ஃப்ளோரா நான்சி நினைக்க ஆரம்பிச்சா. அதே சமயம் சம்பவம் நடக்க போகிற நாளான ஜனவரி 15ஆம் தேதி கூட தன்னுடைய தம்பியான, அதாவது மூத்த தம்பியான பிரசன்னா ராஜு அப்படின்றவர் அந்த வீட்டுக்கு வராரு. அப்போ தன்னுடைய தம்பி கிட்ட தன்னுடைய மனைவிக்கு தெரியாம அவ பண்ண எல்லா விஷயங்களும் மனம் திறந்து சொல்லியிருந்திருக்காரு. முதல் முறையா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் தன்னுடைய மனைவிக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்த தன்னுடைய மூத்த தம்பியான பிரசன்னா ராஜு கிட்ட முதல் முறையா அப்பதான் சொல்லியிருந்திருக்காரு. பட் அவருமே தன்னுடைய அண்ணன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பெருசா எதையுமே காட்டிக்காம அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. பட் இன்னொரு பக்கம் பார்த்தா இவ அந்த பாகக்காய் ஜூஸ்ல சில மயக்க மருந்துகளை கலக்க ஆரம்பிச்சா. அந்த மயக்க மருந்தை டாக்டருடைய சீட் இல்லாம மெடிக்கல்ல வாங்க முடியாது. ஆனா இவ ஒரு நர்ஸுங்கிறதுனால ஏதேதோ தில்லுமுள்ளெல்லாம் பண்ணிட்டு ஒரு மெடிக்கல்ல அந்த மாத்திரையுமே வாங்கியிருந்திருக்கா. அதுக்கப்புறம் உடம்புல எந்த அளவுக்கு கலக்கணும், எந்த அளவுக்கு கலந்தா அரை மயக்கத்திலே இருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பாகக்காய் ஜூஸ்ல அந்த மயக்க மருந்தை கலந்துருக்கா. மேற்கொண்டு ஏற்கனவே அந்த ஜூஸ் கசக்குங்கிறதுனாலையும் இந்த மருந்து கலந்துருக்கு அப்படின்ற விஷயமும் அவருக்கு சரியா தெரியவே இல்லை. ஸோ இதனால அவர் வழக்கம் போல அந்த பாகக்காய் ஜூஸை குடிச்சிருக்காரு. அப்போ நல்ல மயக்கத்தில் இருந்த நேரத்தில் தன்னுடைய காதலனான இந்த ராஜசேகரை கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருந்திருக்கா. அதன் பிறகு 2 பேரும் சேர்ந்து அவரை கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்றாங்க. அப்படி துடிக்க துடிக்க கொலை பண்ற நேரத்தில் கூட அவர் கை கால்களை அசைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ தான் கால்களையும் கைகளையும் ஒன்னா இறுக்கி பிடிச்சிருந்திருக்கா. இந்த ராஜசேகர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த பிரகாஷ் பாபுடைய காரான எத்தியாஸ் கார்ல அவருடைய சடலத்தை தூக்கி வச்சுட்டு இவங்க அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் பண்ணி அந்த கால்வாயில தூக்கி போட்டுட்டு ரிட்டர்ன் காரை பார்க் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு இந்த காதலனும் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். மறுநாள் இவ ரொம்ப கூலா இருந்திருக்கா. அதுக்கப்புறம் 3 நாட்கள் கழித்து பிரான்சிஸ் வரும்போது உன்னுடைய அண்ணன் காணாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி டிராமா நடத்திருக்கா. போலீஸ் ஸ்டேஷன்ல அவ அழுத காட்சிகள் யாருக்குமே எந்தவித சந்தேகத்தையுமே, போலீஸுக்குமே எந்தவித சந்தேகத்தையுமே ஏற்படுத்தவே இல்லை. ஸோ இப்படிதான் என்னுடைய கணவரை தீர்த்து கட்டணும் அப்படின்ற வாக்குமூலத்தை இவ போலீஸ் கிட்ட சொன்னதுமே போலீஸ் பயங்கரமா அதிர்ந்து போய் இவனுடைய காதலனையும் கைது பண்ணி இவளையும் கைது பண்ணி தனித்தனியா மறுபடியும் விசாரணை பண்ணி பார்த்துருக்காங்க. 2 பேர்கிட்ட இருந்தும் ஒரே ஸ்டேட்மெண்ட் வந்ததுமே இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்லயுமே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரியா ஒரு 6 வருஷத்துல, அதாவது கடந்த மாசம் தான் மே மாதம் 2026 இது அரிதினும் அரிதான வழக்கு அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் சேர்ந்து அப்பாவியான எந்தவித கெடுதலுமே பண்ணாத இந்த பிரகாஷ் பாபுவோடைய உயிரை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மரண தண்டனையை கர்நாடகா நீதிமன்றம் கொடுத்திருந்திருக்கு. அதே சமயம் 14 லட்சம் ரூபாய் அபராதமும் போட்டிருக்கு. இந்த 14 லட்ச ரூபாயில சில லட்சங்கள் அந்த குடும்பத்துக்கு போகணும் அப்படின்னும் சில லட்சத்தை கோர்ட்ல கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தற்போதைக்கு இந்த 2 பேரும் ஜெயிலில் அந்த மரண தண்டனைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் மேற்கொண்டு இந்த 2 பேரும் எப்படியும் ஹைகோர்ட்டுக்குலாம் போய் அவங்களுடைய மரண தண்டனையை கேன்சல் பண்ண சொல்லி அப்பீல் பண்ண தான் போறாங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த கேஸில் நான்சிக்கு உண்மையிலேயே பிரகாஷ் பாபுவை பிடிக்கலன்னா கண்டிப்பாக அவரை விட்டு ஓடி போயிருந்திருக்கலாம். பட் அதுக்காக கொலை தான் ஒரு தீர்வுன்னு நினச்சி ஒரு தவறான விஷயத்தை பண்ணி தேவையில்லாமல் ஜெயிலில் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கழிதிங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை இவளே கிரியேட் பண்ணியிருந்திருக்கா. மேற்கொண்டு இந்த நான்சிக்கு இவர் மேலே வெறுப்பு வருவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் தான். கிட்டத்தட்ட 10 வயசுங்கிறது ஒரு பெரிய நம்பர், அதாவது 1 டெக்கேட் கேப் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிறதுனால 2 பேருடைய புரிதலும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். குறிப்பாக இந்த பொண்ணு யங்கா இருக்கிறதுனால, அதாவது இந்த கிரைம் நடந்தப்போ 26 வயசுங்கிறதுனால தன்னுடைய கணவர் ஒரு வயசான தோற்றத்தில் காணப்பட்டிருந்திருக்கலாம். அதாவது இவ கூட இருக்கிற மற்ற தோழிகள் எல்லாரும் அவங்கள விட 1 வயசோ 2 வயசோ அப்படி இல்லைன்னா சமமான வயசுலயே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க எல்லாருமே பார்க்கும்போது ஒரு நட்பாசையும் ஒரு பொறாமையும் ஒரு வெறுப்பும் இந்த நான்சிக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். அந்த வெறுப்புனால தன்னுடைய கணவரை வெறுக்க ஆரம்பிச்சு தான் வேலை செய்யற இடத்துல பொய்யா நடிச்சு ஏமாத்தி பேசக்கூடிய இந்த ராஜசேகர் மாதிரியான ஆளை இவன் நம்பி கடைசியில எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தான்
தான் சம்பாதிக்கிற மொத்த பணத்தையும் உடல் உழைப்பையும் தன்னுடைய மனைவிக்காக போட்டுக்கிட்டு வந்த இந்த பிரகாஷ் பாபுவை அநியாயமா கடைசியில இவ கொலை பண்ணி இருந்திருக்கா. என்னைய கேட்டா இவளுக்கு இந்த மரண தண்டனை கொடுத்ததுல எந்தவித தவறுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஃப்ளோரா நான்சி என்ன நினைச்சா, கொலை பண்ணா எல்லாம் சரியாயிடும், நம்மளை கேள்வி கேட்க யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சா. ஆனா இப்போ அவளுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ கொலை என்னைக்குமே ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கவே கொடுக்காது. உட்காந்து பேசினா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷனை உங்களால் பெறவே முடியும். நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் இந்த மாதிரியான கேரக்டர் எங்கே வேணாலும் வரலாம். அதாவது இந்த ஃப்ளோரா நான்சிக்கு வந்தது மாதிரி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அவங்க வேலை பார்க்குற இடத்துல கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த பொய்யா பேசக்கூடிய ஒரு பொய்யான அன்பு இருக்கிற அந்த பொய்யான மாய பின்பத்தை கிரியேட் பண்ணி நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க. அவங்களுடைய டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணி அவங்களுடைய வலையில சிக்க வைக்க பார்ப்பாங்க. அது ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும், யார் வேணாலும் இதை பண்ணலாம். பட் அந்த நேரத்தில் நம்ம தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு சபலத்தில் விழுந்துடக்கூடாது. நமக்குன்னு ஒரு லிமிட் செட் பண்ணி இந்த லிமிட்டுக்கு மேலே நம்ம போகக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு லிமிட்டேஷனை வச்சுக்கிட்டா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உங்களுடைய லைஃப்லயும் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழிவகையை நீங்களே உருவாக்கிக்க முடியும். இந்த கேஸ்ல பிரகாஷ் பாபு தான் அப்பாவி, எந்தவித தவறுமே பண்ணல. ஸோ நாளை பின்ன இந்த பிரகாஷ் பாபு மாதிரி எந்தவித ஆணும் எந்தவித பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதன் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த ஃப்ளோரா நான்சி மற்றும் ராஜசேகர் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.